மறை வனப்பகுதியில் அமைந்த பெரிய மரத்தின் மேலிருந்த ஒரு கொம்பில் காக்கா குருவியை சந்தித்து உரையாடலாகி போனது. காக்கா, வணக்கம் குருவி. இப்போ எப்படி இருக்கிறீங்க? நீங்க உங்க பறவைகளோட ஏதாவது புதுசாக செய்தீங்களா? குருவி, வணக்கம் காக்கா, நலமாக இருக்கிறேன். இதைச் சொல்லணும், நம்ம வனம் இப்போவே வறட்சியில் இருக்கிற மாதிரி தோணுது. பலர் உணவுக்காக கடினமாக உழைக்கிறாங்க. நீங்க வேற என்ன விவரங்கள்? காக்கா, நானும் அதை பார்த்தே நெஞ்சம் வேதனைப்பட்டேன். ஆனால் காற்றின் சலசலப்பில் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய நம்பிக்கை இருக்கு. நமக்கு உணவின் வழிகள் தற்செயலாகவே கிடைக்கும். காக்கா, ஆமாம், அதனால்தான் சில சமயம் விலங்குகள் கூட போட்டி போட்டு பழங்களை தட்டிச் செல்லும். அப்ப நமக்கு என்ன செய்யணும்? குருவி, அதற்காக நாமளே ஒரு வழி பார்க்கணும். நம்மளே நம்பி இருக்கும் சிறு பறவைகள், குழந்தைகள் எல்லோருக்கும் உணவு கொடுத்தே ஆகணும். காக்கா, நீங்க சொல்றது சரி. சிறு பறவைகளின் உதவிக்காக நாம எல்லோரும் ஒன்றிணைஞ்சு செயல்படுறது அவசியம். ஒவ்வொரு பறவையும் இதே யூனிட்டியோடு வாழ்ந்தால் தன்னம்பிக்கை வளர்ந்து நம்ம சிரமங்களை எளிதாக கடக்க முடியும். குருவி, நல்ல யோசனை. அதனால் நாளைக்கு ஒரு கூட்டம் நடத்துவோம். அதில் எல்லா பறவைகளும் சேர்ந்து ஒரு நல்ல திட்டம் போடலாம். காக்கா, சரி, நான் இதை அறிவிக்கிறேன். நம் அனைவரும் எப்போது பிரச்சனைகள் வந்தாலும் ஒன்றாக இருக்கணும் என்பதையே உணர்த்துவோம். இந்த உரையாடல் வனத்தின் மற்ற பறவைகளுக்கும் புதிய நம்பிக்கையை கொடுத்தது. அவை ஒற்றுமையுடன் இருப்பதன் முக்கியத்துவத்தை உணர்ந்தன. காலங்கள் எவ்வாறு மாறினாலும் ஒற்றுமையுடன் இருந்தால் எந்த